வணக்கம். 5 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம். தமிழக ஆளுநர் ரவிக்கு எதிராக தமிழக அரசு தொடுத்த வழக்கில் தீர்ப்பு ஒத்திவைப்பு. வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் எழுத்துப்பூர்வ வாதங்களை 1 வாரத்திற்குள் தாக்கல் செய்ய இருதரப்பிற்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவு. சட்டப்பேரவையில் மீண்டும் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு எப்படி மீண்டும் ஆளுநர் அனுப்ப முடியும்? மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞரிடம் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை ஆலோசனை. பட்ஜெட் மற்றும் முதலீட்டு திட்டங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல். சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் உள்ள சர்க்கார் பட்டா முறைக்கு தீர்வு. இடத்தின் உரிமையாளர்கள் பெயரிலேயே பட்டா வழங்கப்படும் என அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அறிவிப்பு. சென்னை நீலாங்கரையில் உள்ள இல்லத்தில் தாவேக தலைவர் விஜயுடன் தேர்தல் வியூக அமைப்பாளர் பிரசாந்த் கிஷோர் சந்திப்பு. 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கான வியூகங்கள் அமைப்பது குறித்து ஆலோசனை என தகவல். அத்திக்கடவு அவிநாசி திட்ட பாராட்டு விழாவில் எம்ஜிஆர் ஜெயலலிதா புகைப்படங்கள் இல்லாததால் பங்கேற்கவில்லை. எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தி என விமர்சனங்கள் எழுந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கம். EPSக்கு நடந்த பாராட்டு விழா அனைத்து கட்சி விவசாயிகளையும் உள்ளடக்கிய அமைப்பால் நடத்தப்பட்டதாக ஜெயக்குமார் விளக்கம். எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் இல்லை என செங்கோட்டையன் குற்றம் சாட்டியதற்கு பதில். அந்த திட்டம் எல்லா கட்சியை சேர்ந்த விவசாயிகள் இருக்கின்ற காரணத்தினால இதில் ஒரு அரசியல் கலப்பு இருக்கக்கூடாது என்ற வகையில் தான் இது அந்த கூட்டமே நடைபெற்றது. விவசாயிகளால் ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த கூட்டம் நடைபெற்றது. எனவே அந்த வகையில் தான் இதை பார்க்க வேண்டும். எனவே அந்த வகையில் அதான் நான் இந்த கருத்து சொல்ல முடியும். எடப்பாடி பழனிசாமி மீது அதிமுக தலைவர்கள் வெறுப்புடன் உள்ளதாக அமைச்சர் ரகுபதி பேட்டி. ஈரோடு கிழக்கில் அதிமுக வாக்குகள் திமுகவுக்கு கிடைத்ததாகவும் விளக்கம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் இன்றைக்கு தமிழகத்திலே திராவிட இயக்கத்தை காப்பாற்றி நிலைநிறுத்தக்கூடிய ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற தலைவர் தளபதியினுடைய ஆட்சிதான் என்பதை உணர்ந்து இன்றைக்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஏன்னா எப்பவுமே அவங்க வேற யாருக்கு ஓட்டு போட மாட்டாங்க. முதல் முறையாக வாக்களித்திருக்கிறார்கள். அந்த வாக்குகள் அனைத்தும் இன்றைக்கு திமுக கூட்டணிக்கு தான் கிடைத்திருக்கிறது. மணிப்பூர் மாநிலத்தில் கலவரத்தை கட்டுப்படுத்த தவறியதற்கு பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பொறுப்பேற்க வேண்டும். மாநிலத்தின் அடுத்த முதல்வர் அமைதி திரும்புவதை உறுதி செய்யவும் கனிமொழி MP வலியுறுத்தல். பெரியார் குறித்த சர்ச்சை கருத்து புகாரில் நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு சம்மன். வரும் வெள்ளிக்கிழமை வடலூரில் உள்ள காவல் நிலையத்தில் ஆஜராக உத்தரவு. உலகமே பெரியாரை ஏற்றுக்கொண்டாலும் நான் ஏற்க மாட்டேன் என திருச்சியில் நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி. பெரியார் வேண்டுமென்று விரும்புபவர்கள் கட்சியை விட்டு செல்லலாம் என்றும் காட்டம். உலகமே ஏத்துக்கணுங்க, நான் எதிர்க்கிறேங்க. பெரியாருங்கிறது எங்களுக்கு தேவையில்லை, எனக்கு தேவையில்லை. என்னை பின்பற்ற என் பிள்ளைகள் பெரியார் வேணும்னா வெளியேறி போயிட்டு இருக்கலாம். சென்னையில் அரசு பேருந்தில் அமர்ந்திருந்த இளைஞர்களை பெண் ஒருவர் எழுந்திருக்க கூறியதால் தகராறு. வாக்குவாதம் முற்றி பெண்களை ஓசி டிக்கெட்டில் பயணம் செய்வதாக இளைஞர்கள் கூறியதால் அதிர்ச்சி. பழனி தைப்பூச திருவிழாவில் இன்று முத்துக்குமார சுவாமி திருக்கல்யாணம். காவடியுடன் குவிந்துள்ள லட்சக்கணக்கான பக்தர்கள். கடலூர்
மாவட்டம் வடலூர் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். வள்ளலாருக்கு நிலம் வழங்கிய பார்வதிபுரம் கிராம மக்கள் மேலதாளங்கள் முழங்க சீர்வரிசை எடுத்து வந்து வழிபாடு. திருப்பூரில் பள்ளி மாணவர்களிடம் ஒழுங்கீனமாக நடந்து புகைப்படம் எடுத்ததாக ஆசிரியர் மீது புகார். பெற்றோர் முற்றுகையிட்டு தகராறு. பள்ளியில் குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் விசாரணை. கோவை சரவணம்பட்டியில் மகளிர் விடுதியில் தங்கியிருந்த பெண்களை பின்தொடர்ந்து வந்தவரால் பரபரப்பு. தடுத்து நிறுத்த முயன்ற விடுதி காவலரை தாக்கிவிட்டு தப்பி ஓட்டம். மகா கும்பமேளாவில் புனித நீராடினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. சிறப்பு பூஜைகளிலும் பங்கேற்பு. தேர்வில் பங்கேற்கும் மாணவர்களுடன் கலந்துரையாடிய பிரதமர் மோடி. நல்ல குணத்தால் மட்டுமே மரியாதை தேடி வரும் என அறிவுரை. 64,000 ரூபாயை நெருங்கியது ஒரு சவரன் தங்கம். ஒரே நாளில் 280 ரூபாய் உயர்ந்து 63,840 அதிகரிப்பு. தூத்துக்குடியிலிருந்து ஈரோடு சென்ற ஓகா எக்ஸ்பிரஸ் ரயிலில் இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை. போதையில் தொல்லை தந்த இளைஞரை கைது செய்தது திண்டுக்கல் ரயில்வே போலீஸ். தற்போதைய செய்தி. 86,000 ஏழை எளிய மக்களுக்கு பட்டா வழங்க இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த பணிகளை 6 மாதங்களில் செய்து முடிக்க 2 குழுக்களையும் அமைக்க இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். முன்னதாக சர்க்கார் பட்டா வழங்குவது தொடர்பாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் இதுகுறித்து அரசிடமிருந்து ஒப்புதல் கிடைக்கப்பெற்றிருப்பதாக கூறியிருந்த நிலையில் முதல்வர் இதுகுறித்து தனி கவனம் செலுத்தி 6 மாதங்களுக்குள் பணிகளை முடிக்குமாறு உத்தரவிட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் 86,000 ஏழை எளிய மக்கள் பயனடைவார்கள் என்று கூறப்பட்டிருந்தது. அந்த அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சென்னை மற்றும் பிற மாநகராட்சிகளில் பெல் பகுதிகளில் ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலத்தில் வசிக்கும் மக்களுக்கு பட்டா வழங்கப்படும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை உட்பட பல்வேறு மாநகராட்சிகளில் பெல்ட் பகுதிகளில் பட்டா வழங்கக்கூடாது என்று 1962ஆம் ஆண்டு சட்டம் இயற்றப்பட்டது. இதனால் அப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பட்டா பெறுவதில் சிக்கல் நீடித்து வந்தது. இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், சென்னை மற்றும் பிற மாநகராட்சிகளில் பெல்ட் ஏரியாக்களில் ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலத்தில் வசிக்கும் மக்களுக்கு பட்டா வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாக தெரிவித்தார். அதன் அடிப்படையில் அடுத்த 6 மாத காலத்திற்குள் பட்டா வழங்கப்படும் என்றும் சென்னையில் மட்டும் 29,157 பேருக்கு பட்டா வழங்கப்பட இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தனி மனிதனுக்கு குடியிருக்க வீடோ இடமோ இல்லாமல் இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் முதலமைச்சர் இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் இதன் மூலம் 1962ஆம் ஆண்டு முதல் நீடித்து வந்த பிரச்சினை முடிவிற்கு வந்திருப்பதாகவும் பெருமிதம் கூறினார். மேலும் தமிழ்நாடு முழுவதும் 6,29,000 பேருக்கு அடுத்த 6 மாதங்களுக்குள் பட்டா வழங்கப்படும் என்றும் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்தார். 62 இருந்து 2024 வரை 25 வரை அதன் மீது எந்த நடவடிக்கை எடுக்காமல் இருந்து இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக ஒரு முடிவெடுத்து 6 மாத காலத்திற்குள்ளாக பட்டா வழங்க வேண்டும் என்றும் ஆணையிட்டோர் மட்டுமல்லாமல் மாவட்ட அளவில் ஒரு குழுவும் சென்னையில் மாநில அளவில் ஒரு குழுவும் அமைத்து உடனடியாக அந்த பணிகளை துவங்கி 6 மாத காலத்திற்குள்ளாக முடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். பெல்ட் ஏரியாக்களில் வசிக்கும் மக்களுக்கு பட்டா வழங்கும் வகையில் சட்ட விதிகளில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் தமிழ்நாடு முழுவதும் 86,000 பேருக்கு
பட்டா வழங்கப்படும் என்றும் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 செய்தியாளர் அபினேஷுக்கு அவர் அளித்த பேட்டியில் பட்டா வழங்குவதற்கான சிறப்பு முகாம்கள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். இந்த அமைச்சரவை ஒப்புதல் மூலமா எவ்வளவு பேர் பயன்பெறுவாங்க, இதுல எந்தெந்த வகையான குடும்பங்களுக்கு இதுக்கு பயனுள்ளதா? இந்த பெல்ட் ஏரியா சட்டம்ங்கிறது 1962 அன்னைக்கு இருந்த அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட சட்டம் இந்த பெல்ட் ஏரியா சட்டம். இந்த சட்டத்தின் மூலமாக என்னன்னா சென்னை சுற்றி இருக்கிற மாவட்டங்களில் 32 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கிற இடங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு ஆக்கிரமிப்பு பண்ணி குடியிருந்தாலும் நாங்கள் பட்டா கொடுக்க முடியாது. இதுதான் இந்த சட்டத்தினுடைய அந்த 62 சட்டத்தினுடைய நாம் பொதுமக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள் இத்தனை வருஷ காலமாக குடியிருக்கோம், நீண்ட நெடிய காலம் குடியிருக்கோம், எங்களுக்கு பட்டா இல்லை, கரண்ட் இல்லை, எங்களுக்கு வீடை எங்களால் ஒன்றும் பண்ண முடியல, இந்த வீட்டு மேலே லோன் வாங்கியோ நல்லது கெட்டது எங்களால் பண்ண முடியலன்னு சொல்லி பொதுமக்கள்லாம் குறை சொன்னாங்க. அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்களும் இது மாதிரி வந்து சொன்னதன் விளைவாக முதலமைச்சர் அவர்கள் இவருக்கெல்லாம் ஒரு நிவாரணம் கொடுக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா, அந்த 60 சட்டத்தை இன்னைக்கு ரிலாக்ஸ் பண்ணுறாரு. இப்படி போடும்போது சென்னையில் வந்து 29,187 பேருக்கு இது மாதிரி எங்கள் கணக்கில் வருது. இதே மாதிரி மற்ற மாநகராட்சியில் அங்கே இதே மாதிரி பெல்ட் ஏரியா பிரச்சனை இருக்கு, நகராட்சியிலையும் இருக்கு. அந்த கணக்கு எடுக்கும்போது 57,000 பேர் வர்றாங்க. இன்னும் 86,000 பேருக்கு இந்த இன்னைக்கு அமைச்சரவை கூட்டத்தின் மூலமாக ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு அரசாங்கத்தால் கொடுக்க முடிந்த இடங்கள், இந்த நீர்நிலைய புறம்போக்கு, மேய்க்கால் புறம்போக்கு, மயானம், இது மாதிரி கோர்ட்டால் தடை செய்யப்பட்டது. இந்த இடங்கள் தவிர அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இடத்துல குடியிருப்பவர்களுக்கெல்லாம் நாங்கள் பட்டா கொடுக்குறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். இதுக்குரிய கைட்லைன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த வாரத்தில் கைட்லைன்ஸ் வரும். தலைவர் வந்து 6 மாதம் இந்த வேலையை நீங்கள் முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் 2 கமிட்டி போட்டிருக்காங்க. ஒரு கமிட்டி வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில், ஒரு கமிட்டி சிஎஸ் லெவலில், 2 பேரும் மானிட்டர் பண்ணி 6 மாத காலத்தில் இந்த காரியத்தை முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லி கட்டன் ரைட்டாக முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அதனால் இந்த காரியம் தான் நடக்க போகுது. எங்கே வச்சு நீங்கள் இதை இது பண்ண போறீங்கன்னு கேட்டாங்க. ஒன்று கலெக்டர் ஆஃபீஸில் வச்சுக்கிறோம், கூட்டம் நிறைய வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா கேம்ப் போட்டுருவோம். கேம்ப் போட்டு பொதுமக்களுக்கு எந்த விதமான அசௌகரியம் இல்லாமல் இந்த காரியத்தை நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம்.